Hi. இன்னைக்கு என்னோட conversation on the Ramya Show is with Dr. Gunaseelan, Chairman of Rajan Dental. உண்மையை சொல்லணும்னா டென்டல் ஹெல்த் பற்றி நமக்கு எவ்வளோ கம்மி அவேர்னஸ் இருக்குன்னு இந்த பாட்காஸ்ட் பண்ணும்போது தான் நானே ரியலைஸ் பண்ணேன். அண்ட் ஆல்சோ பியாண்ட் இஸ் டாக்டர் ஐடென்டிட்டி அவரோட அந்த காம் பேஷனட் சைடை பார்க்கறது வாஸ் ட்ரூலி அ ப்ளஷர். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், பிரசன்டிங் டு யூ டாக்டர் குணசீலன். நான் சொல்லுவேன், பல்லு தேய்க்கலனா கூட பரவாயில்ல, ப்ரஷ் ஃப்ளாஸ் பண்ணுங்க. மோர் இம்பார்ட்டன்ட் தென் ப்ரஷிங் இஸ் ஃப்ளாஸிங். சில பல்லு சிங்கப்பல்ல தூக்கிட்டு இருக்கோம், அதை சரியே பண்ண மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்க என்னன்னா அது ராசியான பல்லு அப்படின்னு. பல்லுனாலே இப்படி பிடிச்சிக்கிட்டு நம்மலாம் வழியில் இருந்தோமே. ஆமாம், இப்போலாம் ரொம்ப மாறிடுச்சு. ஹியூஜ் அட்வான்சஸ். இஃப் யூ ஹேவ் ஒன்லி 1 meal a day or 2 meals a day இட்ஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த். இப்போ யூகேலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டொபாக்கோ டேக்ஸ் மாதிரி இது சுகர் டேக்ஸ். நீங்கள் சுகர் சாப்பிடுவீங்களா? நான் நிறையவே சுகர் சாப்பிடுவேன். இன்னொரு வேரபிள் டிவைஸும் வரப்போகுது பல்லில் ஒரு சென்சர் போட்டு வச்சுட்டாங்கன்னு வைங்க, ஒரு கேப்பில் உங்கள் ஃபுல் டேட்டாவை எடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு கம்பெனி. பான் வகைகள், பாக்கு வகைகள், பதப்படுத்தப்பட்ட பாக்கு. ஸோ இது யூஸ் பண்ண இப்போ என்ன ரியலைஸ் பண்ணிட்டோம், நிறைய யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் பெரிய சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஊரில் கேன்சர்ஸ், மவுத் கேன்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். நமக்கு அறியாமல் நம்ம பாக்கு வகைகள் சாப்பிட்றோம். ஏன்னா ஒரு கல்யாணத்து வீட்டுக்கு போனால் சுப்பாரி குழந்தைங்க கூட கொடுக்குறோம். வி டோன்ட் திங்க் பீடா கொடுப்பாங்க. சி சிலர் அது போடாமல் இருக்கவே முடியாது அவங்களால. அந்த ஹேபிட் சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருதுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இந்த பாக்கு வகைகள் போட்டால், பான் வகைகள் போட்டால் இந்த மாதிரி வாய் புற்றுநோய் வர்றோங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுதான் எனக்கு ஒரு முக்கியமான மெசேஜாக நான் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ டாக்டர், இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பர்சனாக டென்டிஸ்ட்ரி வேர்ல்டில் இவ்வளோ வருஷமாக உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து இன்னைக்கு இதை பற்றி இதை பாட்காஸ்ட்டில் பேசலாம். பட் இதுக்கும் அப்பாற்பட்டு உங்களோட அந்த மறுபக்கம் டாக்டர் குணசீலன் அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் யாரு? Usually family man வச்சுக்கிடுவோமே. So I'm quite attached to my family. Right. I'm very attached to also my dogs. எப்பவுமே எங்கள் வீட்டில் ஒரு நாய், ஏதாவது ஒரு செல்லப்பிராணி இருக்கும். ஆமாம், யூஸ்வலாக ஒன்று ஆரம்பித்தா அதை தப்புன்ட்டாங்க, ஒரே நாய் இருக்கக்கூடாதுங்க. அதனால் அதுக்கு ஒரு கம்பெனி. அப்படி படிப்படியாக இப்போ எப்போ இருந்தாலும் எங்களுக்கு அட்லீஸ்ட் 2 நாய் இருக்கும். ஸோ நாய் செல்லப்பிராணி. அதுக்கிட்ட நம்ம என்ன இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் என்ன இருந்தாலும் கம்ப்ளீட்டாக போயிடும். வீட்டுக்கு வந்தோன்னா கம்ப்ளீட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அண்ட் அந்த மாதிரி பழகிட்டோம். அது இப்போ முன்னாலெல்லாம் நாய் இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும், காவல் நாயா. இப்போ வீட்டுக்குள்ளே பெட்ரூம்குள்ளே எங்கள் பெட்லேயே தான். ஸோ அவ்வளோ தூரம் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ரொம்ப அது ஒரு ஃபேவரட் பாஸ்ட் டைம் ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் கோவிட்ல ஒரு பெரிய லெசன். நான் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். பல் டாக்டராக இருந்தாலும். ஸோ டயபெட்டிஸ், சுகர் வந்துச்சு, பிளட் ப்ரெஷர். அப்போ வேலை அதிகம் கவலைப்படாமல் பண்ணிகிட்ருப்போம். பட் கோவிட்ல தான் ஒரு பயம் வந்துச்சு. ஆஹா, இது நம்ம ஹெல்த் நம்ம பார்த்துக்கலன்னா வேறு மருந்தே கிடையாது, நம்ம தான் பார்த்துக்கணும், வேறு யாரும் நமக்காக பார்த்துக்கிட மாட்டாங்கன்னு டக்குன்னு யோகாலாம் ஆரம்பித்தேன். 10 kilos குறைச்சேன். ஸோ 90 80 kilos ஆனேன். ஸோ சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆச்சு, பிபி கண்ட்ரோல் ஆச்சு. ஸோ இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ கோவிட் எனக்கு ஒரு பெரிய லெசன் மாதிரி. ஸோ அதுலேருந்து படிச்சுக்கிட்டு ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ பேஷண்ட்ஸ் பார்ப்பேன். ஸோ பேஷண்ட் நம்ம இல்லாத நேரம் கூட நல்லா மற்றவங்க பார்த்துக்கணும்னு சொல்லி தான் இந்த இன்ஸ்டியூட்டில் ஒரு சிஸ்டம் மாதிரி கொண்டாந்துட்டேன். நான் இல்லைனா கூட நான் எப்படி பார்ப்பேனோ, என் ஃபாதர் எப்படி பார்த்தாங்கன்னா நான் அது மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். தென் நான் இல்லைனா கூட யாரும் பார்க்கணும், கரெக்டாக அதே மாதிரி பார்க்கணும்னு சொல்லி டீச் பண்ணி ஒரு சிஸ்டம் கொண்டாந்துட்டோம். ஸோ ஏன்னா வி ஹவ் earned the trust of people over so many years. அதுதான் ரொம்ப முக்கியம். காப்பாற்றணும் அப்படிங்கிற பொறுப்பு உங்க கையில இருக்கு பெருசா. அதை நீங்க சூப்பரா பண்ணிட்டும் இருக்கீங்க. Thank you. நான் உங்களை நிக்க வைக்கல, உட்கார்ந்து நம்ம பேசலாம். Sure. போயிடலாமா? ஸோ டாக்டர், இந்த டீத் பல் அப்படிங்கிற விஷயம் பற்கள் இட்ஸ் மோர் தென் ஜஸ்ட் அ ஸ்மைல் அப்படிங்கிறத உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணது எப்போ? அதாவது அப்பியரன்ஸ் ஃபஸ்ட்டு, 2வது பேசுகிறதுக்கும் ரொம்ப முக்கியம், 3வது நம்மளுடைய ஜீரணம், டைஜஷன். நிறைய பேர் அது ஒரு இம்பார்ட்டன்ட் தெரியாது. சரி, அஃப்கோர்ஸ் பார்க்குறது தான் ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும். எனக்கு ரொம்ப இதோடைய இம்பேக்ட் எப்போ தெரிஞ்சதுன்னா, ஒரு 5 வயசு பையன். ஓகே. பல்லே கிடையாது. ஸோ நார்மலாக 6 மாதத்தில் பல் முளைக்க ஆரம்பிச்சிடும். பால் பற்கள்லாம் ஒரு 1.5 வயசில் வந்துடும்.
5 வயசில் பல்லே கிடையாதுன்னு வைங்க, எப்படி இருக்கும் அவனுக்கு? ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ளோ. அதுவும் ராஜஸ்தான்லேருந்து வந்தாங்க, உதய்பூர்லேருந்து வந்து. ஓ, ஐ ஹர்ட் ஆஃப் திஸ் ஸ்டோரி. ஓகே. அப்போ யட் கம். ஏன்னா அது சைக்கலாஜிக்கல் பையனுக்கும். ஏன்னா 5 வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் அவனுக்கு எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. பேரண்ட்ஸ் கேட்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கண்டிஷன், ஒரு சிண்ட்ரோமிக் கண்டிஷன் வைப்பேன் அது மாதிரி. ஸோ ஒரு பல்லு இல்லாமல் எவ்வளோ தூரம் அவங்கள எஃபெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது மெயினாக அந்த அப்பியரன்ஸ் தானே. ஏன்னா பல்லு சரியாக வளரலன்னா தாடையும் சரியாக வளராது. தாடை சரியாக வளரலன்னா ஜா சரியாக வளரலன்னா ஃபேஸ் இதே மாறிடும். ஸோ நம்ம வயசானவங்க பல் செட் போட்டிருப்பாங்கல்ல, பல் செட் எடுத்துகிட்டா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? எல்லாம் கொலாப்ஸ் ஆன மாதிரி. சின்ன வயசில் 5 வயசில் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு இது. அதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன், அதே மாதிரி ஒரு அந்த சிண்ட்ரோம் உள்ள குழந்தை, பட் ஷீ இஸ் நவ் 17-18 வயசில் தான். நான் 5 வயசுலேருந்து பார்க்குறேன். பட் அவள் அவுட்லுக் என்னென்னா நாட் பாதர், இருக்கலாம் அப்படியே இருக்கலாம், என்ன இருப்போது அப்படின்னு. ஒரு ஏன்னா வில்லேஜ் ஸ்கூலில் படிக்கிறா. கிராமத்தில் படிக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ இம்பாக்ட் தெரியாது. முகத்தை பற்றி ஜாலியாக சிரிச்சுட்டு பேசிட்டு சாப்பிட்டுட்டு அப்படின்னு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு லைஃப். அங்கேருந்து அவளுக்கு 17 வயசில் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கிடைக்குது. வெரி பிரைட் ஸ்டூடெண்ட். ஒரு வில்லேஜ் இன் ஆந்திரா மெடிக்கல் காலேஜ் சீட் கிடச்சி. இஸ் கோன் இன் நெல்லூர், இது பிக் டவுன். ஒரு பெரிய ஊருக்கு போகும்போது அப்போ தான் அவளுக்கு இம்பேக்ட் வருது. ஆஹா, நம்ம அப்போ வந்து பல் செட் போட்டிருக்கா, எடுத்துகிட்டு போடுற மாதிரி. ஸோ ஹாப்பியாக பல் செட்டை போடுவா, சாப்பிடுவா, எடுத்து வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பா, எல்லாம் நேச்சுரலாக. ஒரு பெரிய ஊருக்கு போகிறோம், யூனோ அடோலசன்ட் ஸ்டேஜு, அந்த ஒரு சேஞ்ச். வில்லேஜ்லேருந்து ஒரு சிட்டி அட்மாஸ்ஃபியரு, ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், ரெகுலர் ஸ்கூலில் படிச்சுட்டு மெரிட்டோரியஸாக மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கிடைக்குது. மெடிக்கல் காலேஜுக்கு போகும்போது அப்போ இட் ஹிட்ஸ் சைக்கலாஜிக்கலி, ஆஹா அப்படின்ட்டு ஷி கிவ்ஸ் அப் தட் சீட். மெடிக்கல் சீட்டை விட்டுட்டா இந்த ஒரு ரீசன்னால. ஏன்னா ஒரு பெரிய சேஞ்ச் இல்லையா அது. அப்போ என்கிட்ட வந்தாங்க, ஏன்னா பல்செட் போட்டிருக்கா, பட் பேசும்போது கொஞ்சம் ஆடுது, சிரிக்கும்போது விழுந்துருதுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு. இதை வந்து மற்றவங்க பார்க்குறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, ஜட்ஜ் பண்ணுறாங்க, அது அவங்கள எஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது ரெண்டுமே அப்பியரன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ஒரு ஃபேஷியல் அப்பியரன்ஸ், நம்முடைய சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட். பல் இல்லைன்னா எவ்வளோ தூரம் எஃபெக்ட் பண்ணுது. ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட்டே விட்டுட்டா வரா, பரவாயில்ல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவளை ஹெல்ப் பண்ணி அடுத்த வருஷம் அவள் மெடிசன் சேர்ந்து எம்பிபிஎஸ் முடித்து எம்டி மெரிட் சீட் வாங்கி எம்டி ஜெனரல் மெடிசன் முடிச்சு ஷீஸ் ஃபினிஷ்ட், ஷீஸ் அ டாக்டர் டுடே. அமேசிங். ஸோ அது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் எங்களுக்கு லைஃப்பில், எனக்கு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். ஸோ சைக்கலாஜிக்கல் அண்ட் இந்த லுக்ஸு, கான்ஃபிடென்ஸ், அதுக்கும் டீத்துக்கும் உள்ள கனெக்ஷன் பற்றி சொன்னீங்க. ஆல்சோ ஐ ஹவ் ஹர்ட், இதை நீங்கள் தான் சொல்லணும், பற்களுக்கும் வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கும் கூட ஒரு சம்மந்தம் இருக்குது. பற்களுக்கும் வந்து டைஜஷன் பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஏஜிங், வயசாக பற்கள் சரியாக இல்லைன்னா அதில் இருக்கிற கான்சிக்வன்சஸ் ஜாஸ்தின்னு. ஸோ இந்த மாதிரி டீத்தோட லிங்க் ஆன மற்ற விஷயங்கள் என்னென்ன? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா. முகத்தின் அழகுக்கு முக்கியமானது பல்லு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே அது ஒரு பார்வைக்கு தான், அழகுக்கு தான் நினைப்பாங்க. பல்லோட அதை சுற்றி இருக்கிற ஈறு, கம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஈரில் உள்ள ஹெல்த் வந்து நம்ம ஹோல் பாடி ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும். கம் ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னா டயபெட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும், வேர்ஸ் ஆகும். சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு மாத்திரைக்கு வேலை 2 மாத்திரை சாப்பிட வேண்டியது இருக்கும், 2 மாத்திரைக்கு வேலை இன்சுலின் சாப்பிட வேண்டியது இருக்கும். ஸோ சுகருக்கு நம்ம தான் டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு இன்றைக்கி. சுகருக்கு பல்லும் ஈரம் மோசமாக இருந்தால் எவ்வளோ தூரம் சுகர் அதிகமாகும், அது கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்கா போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணி இந்த ஈரெல்லாம் க்ளீன் பண்ணிங்கனாலே உங்கள் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் நல்லா வந்துடும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன லைஃப் ஸ்டைல் டிசீஸில் எவ்வளோ தூரம் நம்ம இம்பேக்ட் பண்ண முடியுங்கிறது. இன்னொரு முக்கியமானது, இப்போ ரைட்லி சார், ஹார்ட்டுக்கும் பல்லுக்கு என்ன சம்மந்தம்? பல்லுக்கு சம்மந்தம் இல்லை, ஈரு சுற்றி உள்ள ஈர ஹெல்த்துக்கும் ஹார்ட்டுக்கும் ரொம்ப கார்லேஷன் இருக்குது. கம் ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்ட்டா அவங்களுக்கு வந்து அந்த பிளாக்குன்னு சொல்லுவோம் ஹார்ட்டுக்குள்ளே, அது அந்த அந்த பிளட் வெசல்ஸ் வந்து நேரோ ஆகி தான் இஸ்கீமியா வருது. பிளட் சப்ளை குறைஞ்சி வலி, அந்த நெஞ்சு வலின்னு சொல்கிறது. அப்புறம் அது ரொம்ப சடனாக வந்துருச்சுன்னா ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரத்த குழாயோடைய டயமீட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஏன்னா உள்ளே வந்து அந்த ஃபேட் டெபாசிட்ஸ், அத்திரோம பிளாக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டெபாசிட்ஸில் இருக்கிற பாக்டீரியாவும் நம்ம வாயில் இருக்கிற பாக்டீரியாவும் சேம். ஸோ அதில் தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க, மவுத்லேருந்து ஒரு கார்லேஷன் இருக்குது, இந்த பாக்டீரியா அந்த பாக்டீரியா எங்கேருந்து வரும். ஏன்னா நம்ம உடம்புல பாக்டீரியா எல்லா இடத்துலையும் இருக்குது, பட் மேக்ஸிமம்
மவுத்தில். டர்ட்டியஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி இஸ் அ மவுத்தும்பாங்க. ஏன்னா அவ்வளோ பாக்டீரியா, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா, பட் தேர் மோஸ்ட்லி ஹெல்த்தி. வாழ விடுங்க அந்த மாதிரி ஒரு இதில் தே வில் பி லிவிங் தேர் இந்த என்வாயன்மெண்ட்டில். பட் அதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து பிளட் ஸ்ட்ரீமில் போய், ஏன்னா ஈரெலாம் ரத்த ஓட்டம் தானே, பல்லு சுற்றி இருக்குது, பல்லுக்குள்ளே தான் பல்லு ரத்த ஓட்டம் கிடையாது, பல்லு சுற்றி இருக்கிற ஈரலெலாம் ரத்த ஓட்டம் இருக்குது. ஸோ அதில் நம்ம சாப்பிடும்போது அந்த எல்லாமே அங்கே தான் போகிறோம். அங்கே உள்ள பாக்டீரியா இருந்து கொஞ்சம் அதிகமாச்சுன்னா அதுலேருந்து பரவி பிளட் ஸ்ட்ரீமில் பரவி எங்கேனாலும் போய் உட்காரலாம். ஹார்ட் பிளட் வெசல்ஸில், அந்த ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற வேல்வில், கிட்னியில் போய் உட்காரும், ஜாயின்ஸில் போய் மூட்டில் போய் உட்காரும், ஸ்கின்னுக்கு அடியில். ஸோ எங்கேனாலும் பாடியில் இட் கேன் ப்ரொடியூஸ் இன்ஃப்ளமேஷன். இன்ஃபெக்ஷன் அதோட இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட். இன்ஃப்ளமேஷன் உண்டு பண்ணும். ஸோ இதுதான் கார்லேஷன். ஸோ ஹார்ட், கிட்னி, ஜாயின்ட்ஸ் எல்லா இடத்துக்கும் இன்ஃபெக்ஷன் போகிற வாய்ப்பு இருக்குது. அண்ட் டைஜஷனையும் அதை எஃபெக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. டைஜஷன் நாட் ஸோ மச். டைஜஷன் வந்து வேறு எஃபெக்ட். ஓ, டைஜஷன் எப்படின்னா நீங்கள் நல்ல மென்று சாப்பிடணும், அதுக்கு தானே பல்லு இருக்குது. கரெக்ட். பாதி பேர் இப்போ நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் பார்த்துருப்பீங்க, 1 minute 2 minutes சாப்பிட்டு அப்படி, இல்லைன்னா எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படி குடிச்சிட்டு இப்போ ஓடுற ஜென்ரேஷன் இப்போ. ஸோ மென்று உட்காந்து நிதானமாக மென்று சாப்பிட்ணுங்கிறது வந்து படிப்படியாக போய்கிட்டு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வி ஹேவ் டு பிரிங் இட் பேக். நல்ல மென்று சாப்பிட்ணும். ஃபைப்ரஸ் டயட். ஸோ ஃபைபர், இப்போ நீங்கள் ஃப்ரூட் எடுத்து ஜூஸாக குடிக்காமல் அந்த சக்கையோடு சாப்பிட்றது, இப்போ ஆரஞ்சாக இருக்கட்டும், ஆப்பிளாக, அந்த சக்கையோடு சாப்பிட்றது தான் முக்கியம், நல்லது. ஏன்னா சூவிங் இருக்கும். அது சூ பண்ணும்போது அந்த டைஜஷன் நம்ம வாயிலே ஆரம்பிச்சிடும், அந்த டைஜஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் படிப்படியாக இட் கண்டினியூஸ். ஸ்டமக், அப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், அப்படி அது வரையும் போய்கிட்டே இருக்கும் டைஜஷன். இந்த சூவிங் சரியாக வரல அப்படின்னா உடனே உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். கொஞ்சம் ஸ்டமக் அப்செட் வரும், இன்டைஜஷன் வரும், கேஸ் வரும், எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ பல்லு சரியாக இல்லைன்னா, மென்று சாப்பிட்லன்னா டைஜஷனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே. அதே மாதிரி பல்லு இடையில நிறைய இடுக்கு வரும் சிலருக்கு. ஆஸ் யூ கெட் ஓல்டர் கேப்ஸ் வர ஆரம்பிச்சிடும் பல்லுக்கு இடையில, எல்லாமே மாட்டோம். அதை நம்ம சரியாக எடுக்கலை, வெளியே எடுக்கலைன்னா ப்ராப்ளம் வரும். நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இந்த வேஷ்டி நூல் வச்சு எடுப்பாங்க. ஆமாம் ஆமாம், அதுதான் இப்போ ஃப்ளாசிங். அது வந்து இப்போ ஃப்ளாஸ் ஆகிருக்கு மாடர்னாக. பட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். நான் சொல்லுவேன், பல்லு தேய்க்கலனா கூட பரவாயில்ல, ப்ரஷ் ஃப்ளாஸ் பண்ணுங்க. ஓ, நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? நல்லா பல் தேய்க்கிறவங்க மோர் இம்பார்ட்டன்ட் தென் ப்ரஷிங் இஸ் ஃப்ளாசிங், ஆர் ஐ வுட் சே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். இல்லை 50% ஆஃப் ப்ரஷிங் இஸ் ஃப்ளாசிங். எஸ்பெஷலி கேப்ஸ் இருந்ததுன்னா, இப்போ ஏதாவது ஃபைபர் போய் மாட்டிக்கிடும், மீட் ஏதாவது போய் மாட்டிக்கிடுதுன்னா அதை வந்து ப்ரஷ் பண்ணால் சில நேரம் வழியே வராது. ப்ரஷ் பண்ணிவிட்டு கட்டாயம் ஃப்ளாஸ் பண்ணணும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எதுக்கு சாப்பிட்றோம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு ஃப்ளாஸ் பண்ணுறோம், அதுக்கு வந்து சாப்பிடாமே இருந்துடலாமா, அந்த அளவுக்கு யோசிக்க தோணுது டாக்டர். அது நிறைய பெனிஃபிட் இருக்குது. சாப்பிடாமல் இருந்தால் வெயிட் குறையும். ஸோ பட் வாழ்க்கை அது இல்லைல்ல. வாழ்க்கையில் வந்து சாப்பாடு ஒரு முக்கியமான அம்சமாச்சு. அதனால நீங்கள் சாப்பிடுங்க, ஆனால் பல்ல பார்த்துக்கோங்க அப்படின்னு. கரெக்ட். ஆமாம், அதையும் என்ஜாய் பண்ணுங்க, எதையும் விட்டுறாதுங்க, அதுதான் முக்கியம். டாக்டர், இந்த கான்ஃபிடென்ஸ் பற்றி சொன்னீங்க ஃபார் டீத். அதுதான் மெயினாக எல்லாருமே வந்து இந்த டீத் கிவ்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு. ஹேவ் யூ எவர் சீன் உங்களோட சோ மெனி நம்பர் ஆஃப் கிளையண்ட்ஸில் ஒருத்தர் உள்ளே வராரு, பற்கள் சரியா இல்லை, நீங்கள் அப்போ வந்து அவர் டவுனாக இருக்கிறதையும் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் அவர் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்ச உடனே சந்தோஷமாக கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ண மாதிரி அனுபவங்கள் இருக்கா? நிறைய அனுபவம் இருக்குது. அது சிலர் மாஸ்க் போட்டு உள்ளே வருவாங்க. இப்போ வந்து மாஸ்க் போட்டால் யூ டோன்ட் வரி. கோவிட் டைமுக்கு அப்புறம் நிறைய பேர் மாஸ்க் போட்டுட்டு பண்ணுவாங்க. நீங்கள் ஜப்பானில் போனால் நிறைய பேர் கோல்டு வந்தாலே மாஸ்க் போட்டுட்ருப்பாங்க. அது அவங்களுக்கு சோஷியல் பழக்கம். இங்கே நம்ம ஊரில் கோவிடுக்கு முன்னால் யார் மாஸ்க் போட்டா? பப்ளிக் பிளேஸ் யாரும் போட்டதில்லை. அதுக்கு முன்னால் மாஸ்க் போட்டு வருவாங்க. அப்போயுமே பார்ப்பேன், எதுக்கு மாஸ்க் போட்டு வராங்க. அது வந்து யாராவது ஒரு என்னது இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஓகே, இல்லை லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தா தான் அவங்க அந்த மாதிரி போடுவாங்க. ஏன்னா இம்யூனிட்டி லோவாக இருக்கும், அதுக்காக. வேறு யாரும் போட மாட்டாங்க. இப்போ எங்களை பார்க்க வர்றாங்க, ஒருத்தர் மாஸ்க் போட்டு வராங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். என்னமோ இருக்குன்னு. அப்போ பார்த்தா பல்லு அவ்வளோ மோசமாக இருக்கும். பல்லு ரொம்ப துருத்திட்டு இருக்கும், இல்லை பல்லு இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு விகாரமாக இருக்கும். எப்படி இவ்வளோ நாள் இப்படி இருக்கிறாங்க? நாங்கள் அதுக்கு பேர் வந்து டென்டல் கிரிப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஆமாம், ஒரு கிரிப்பிள்டு லைஃப், கிரிப்பிள்டாக இருப்பாங்க, டென்டல் கிரிப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அதை பார்த்தா. ஸோ அந்த மாதிரி அது பாட்டுக்கு அவங்க 1 வருஷம் 2 வருஷம் இருந்துகிட்ருக்காங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் இல்லைங்க, நாங்கள் போய் பார்த்தோம், நீங்கள் பல் செட் கட்டணும்னா பல் எடுத்துகிட்டு ஒரு 2 வாரம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அளவு எடுப்போம், அளவு எடுத்துகிட்டு பல் கட்டுவோம். அந்த பல் செட்டு எடுத்துகிட்டு போடுற மாதிரி இருக்கும், ஃபிக்ஸ்டாக இருக்காது. ஸோ அதெல்லாம் நாங்கள் அந்த மாதிரி தாங்க முடியாது. அது மாதிரி பாட்டு இருக்கட்டும் பல் அப்படின்ட்டு
ஸோ அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. டெக்னாலஜி இன்றைக்கி எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்தாச்சு. அது எல்லா பல்லையுமே எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட் பண்ணி 24 ஹவர்ஸில் நம்ம ஃபிக்ஸ்ட் பல் கொடுக்க முடியும் இன்றைக்கி. 24 ஹவர்ஸில்? தட்ஸ் அமேசிங். ஸோ டீத் இன் அன் ஆர், டீத் இன் அ டே, இதெல்லாம் ஒரு கான்செப்ட்ஸ் இப்போ இல்லை, இது கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் முன்னாலே டெமான்ஸ்ட்ரேட்டட். ஸோ பட் அந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகலை பப்ளிக். எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பல், நாங்கள் மெயினாக என்ன பார்ப்போம்னா மெடிக்கல் கண்டிஷனை பார்ப்போம். ஹெல்த் எப்படி இருக்குது, சுகர் எப்படி இருக்குது, கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா, அவங்களுக்கு அவேர்னஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருக்கா, இல்லைனா வேறு யாரோ சொல்லி வர்றாங்களா, மோட்டிவேஷன், இன்டர்னல் மோட்டிவேஷனாக வெளியே இருந்து யாரோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா. ஓகே. சிலர் வந்து பல்லு எப்படின்னா நான் ஜாலியாக இருப்பேன்பாங்க. அப்படிலாம் இருக்காங்களா? இருக்காங்க. நாட் பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எனிதிங். சரி, சில பேர் சிங்கப்பூரில் தூக்கிட்டு இருக்கோம், அதை சரியே பண்ண மாட்டாங்க, கவனிச்சிருக்க முடியுங்க. அதான் என்னன்னா அது ராசியான பல் அப்படிம்பாங்க. ஓ, அதுல வேற ராசி இருக்கு. ஆமா, சிங்கப்பூர் தூக்கிட்டு இருந்தீங்கன்னா கரெக்ட் பண்ண பாருங்க, சிலருக்கு விடவே மாட்டாங்க. ஓ, ஐ சி. அதுதான் எங்களுக்கு ராசி அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. பட் சில நேரம் இந்த பல்லு விகாரமாக இருக்கும்போது அதில் இன்ஃபெக்ஷன் வந்து ஈறு வீங்கி ரத்தம் வந்து பேட் ஸ்மெல். ஓ காட். இப்போ நீங்கள் அங்கே உட்காந்து இங்கே பேச முடியாது, அவ்வளோ தூரம் துர்நாற்றம் அடிக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சோஷியலாக அப்படியே ஒரு ஒதுங்க ஆரம்பிச்சிடலாம். அதுதான் ஒரு மெயின் இஷ்யூ. ஸோ அந்த மாதிரி பார்த்துருக்கோம், இந்த மாஸ்க் போட்டு வர்றது. அப்புறம் சில நேரம் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வருவாங்க. எனக்கு இன்றைக்கி தெரியும், ஒரு பையன் வெட்டிங்க்கு ஒர்க்கிங் இன் துபாய் வந்தாங்க. ஃபாதர் கூப்பிட்டு வந்தார், டாக்டர் எனக்கு ஒரு நீங்கள் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, பல்லெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நாள்லேயே பல்லு கட்டிடுவீங்க ஃபிக்ஸ்டாக அப்படின்னா. சரி பண்ணலாம், என்ன இல்லை பையன் இந்த மாதிரி 2 வாரத்தில் கல்யாணம், பல்லு எல்லா பல்லும் காற்றுல ஆடுற மாதிரி ஆடுது, பேசும்போதே பல் ஆடும் தெரியும். ஓ காட். அவ்வளோ மோசமான பல் டாக்டர், ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கேன். ஆனால் இந்த ப்ராப்ளத்தினால எடுத்துட்டா 2 வாரம் பல்லு கட்ட முடியாதுன்னு ஒரு அது இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு. பட் எல்லாம் நான் கன்வின்ஸ் பண்ணி இப்போ கல்யாணம் வந்துருச்சு, நீங்கள் ஏதாவது 2 வாரத்தில் கல்யாணம், சரி எனக்கு 1 வீக்காவது வேணும், எனக்கு கொஞ்சம் வீக்கம் பண்ணலாம், பட் கொஞ்சம் வீக்கம் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணுவேன். சரி, அப்புறம் இந்த பையனை பார்த்தேன். ஸோ இது வந்து பையனோட பேரண்ட்ஸ்க்கு தான், ஃபாதருக்கு தான் மெயின் இது, நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அது ஒரு கண்டிஷன், ஜெனரலைஸ்ட் பெரிடான்டைட்டிஸ் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷனு. ஸோ அதுக்கும் அந்த மாதிரி எல்லா பல்லையும் எடுத்துகிட்டு உடனே இம்ப்ளான்ட் பண்ணி பல்லு கட்டி அவர் 2 வாரத்தில் கல்யாணம் பண்ணிட்டு துபாய்க்கும் திருப்பி போயிட்டாரு. ஹாப்பியாக இருக்கார் இப்போ? இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். இந்த இம்ப்ளான்ட்டுங்கிறது வந்து இயற்கையாக இருக்கிற பற்களை வச்சு இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கும் போது லாஸ்ட் ரெசார்ட்டாக இருக்குமா டாக்டர்? முன்னால் அப்படி இருந்தது. அதாவது இம்ப்ளான்ட் பண்ண என்ன அட்வான்டேஜ்னா பல்லு ஃபிக்ஸ்ட் ஆயிரும், ஆர்டிஃபிஷியல் பல்லு. முந்தி வந்து டென்ச்சர் பல் செட் போட்டிருப்பாங்கல்ல, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பல் செட் போட்டுட்டு பல் சாப்பிடுவாங்க, இல்லை எடுத்து வச்சுருவாங்க. அது வந்து முழு பல் செட். சிலருக்கு 2-3 பல்லு போனால் கூட அதுக்குன்னு பார்ஷியல் பல் செட்டுன்னு சொல்லுவோம். ஒரு 2 பல்லு ஆர்டிஃபிஷியல் பல்லு, 3 பல்லு ஆர்டிஃபிஷியல் பல்லு, அது மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. எஸ்பெஷலி ஃப்ரண்ட் முன் பல்லு 2 பல்லு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் வெளியே போக முடியாது. ஃபிக்ஸ்டாக பண்ண முடியல அப்படின்னா எடுத்துகிட்டு போடுற மாதிரி பல்லு போட்டுட்டு இருப்பாங்க. பட் அதில் என்ன ரிஸ்க்னா சடனாக கலந்து வந்துடும். அதோட பெரிய ரிஸ்க்னா சடனாக விழுங்கிடுவாங்க. ஒரு பல் செட் போட்டு ஒரே ஒரு பல் வச்சு அதில் இந்த கம்பி வச்சுருப்பாங்க, பிரேஸ் மாதிரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பியே, அதை விழுங்கினா என்ன ஆகும் பாருங்கள். சில நேரம் அப்படியா நம்ம பழக்கம், சிலர் அண்ணாந்துலாம் குடிப்பாங்களா தண்ணி, அப்படின்னு அண்ணாந்து குடிக்கும்போது டப்புன்னு அதுவும் உள்ளே போயிடும். இதெல்லாம் நிறையா நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது உள்ளே போனதுனால சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அது எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி டீல் பண்ணணுங்கிறது வேறு விஷயம். பட் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டுனா இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக பண்ணுறது நல்லது. அண்ட் இது பெர்மனன்ட் எப்போதுமே இருக்கும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 50 years. 50 years, ஓகே. அது ஒரு ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. டைட்டேனியம் என்ன, டைட்டேனியம் வந்து போன் வில் நாட், பாடி வந்து அக்செப்ட் பண்ணிடும். இப்போ நம்ம ஃப்ராக்சர்லாம் இருந்ததுன்னா டைட்டேனியம் பிளேட்ஸு, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டைட்டேனியம் பண்ணுறோம் இல்லையா, ஏன்னா பாடி வந்து அது பயோ கம்பேட்டபிள்னு சொல்கிறது. பாடி வில் திங்க் இட் இஸ் பார்ட் ஆஃப் இட்ஸ் ஓன், ரிஜெக்ட் பண்ணாது. அதே தான் இதுலேயும் டைட்டேனியம் வச்சு அந்த எலும்பில், நம்ம தாடை எலும்பில் இம்ப்ளான்ட் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே ஃபிக்ஸ்டாக பல் வச்சுருது. இது வச்சு கடிக்க முடியுமா? எல்லாமே சாப்பிடும்போது பிரச்சனைகள் உடனே பண்ணும்போது ஒரு 3 to 6 months சாஃப்ட் டயட்டில் இருக்கணும். 3 to 6 months. ஏன்னா இது வந்து இந்த இம்ப்ளான்ட்டுங்கிறது வந்து போனில் வைக்கிறோம், அது வந்து ஹீல் ஆகணும். ஹீல் ஆயிரும் ஒரு 2-3 weeksல. ஸ்ட்ரென்த் வரணும், இந்த எலும்பும் அந்த இம்ப்ளான்ட்டும் கம்ப்ளீட்டாக யுனைட் ஆகணும்னா இட் டேக்ஸ் 3 to 6 months. அது வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபவுண்டேஷன் மாதிரி, இப்போ நீங்கள் பில்டிங் ஃபவுண்டேஷன் போடுறீங்கல்ல, ஃபவுண்டேஷன் போட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக கட்டிடுவீங்களா, ஒரு 3 weeks க்யூரிங் டைம் இருக்குல்ல, அதே மாதிரி இது போன் லிவிங் டிஷ்யூ கூட இன்டெகிரேட் ஆகணும். இன்டெகிரேட் ஆகிட்டுனா சாலிட். அதுக்கு மேலே நல்லா நீங்கள் 10 பல்லு கட்டலாம், 12 பல்லு கட்டலாம் ஒவ்வொரு ஜாலியும். அப்புறம் அந்த மெட்டீரியல்
சிர்கோனியா அது மாதிரி வச்சிங்கன்னா நல்லா கடிச்சு சாப்பிடலாம். நார்மலாக கடிச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். 30-40 வயசுலேருந்து பற்களை ஒழுங்காக பராமரிக்கலை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ளாசிங் பண்ணல, சரியாக பல் தேக்கலை அப்படின்னு சொன்னால் 70-80களில் ஆஸ் யூ ஏஜ் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்? 60 வயசில் வர வேண்டிய சொத்தை 40 வயசுலேயே வரும். ஸோ 80 வயசில் விழ வேண்டிய பல் 55-60 வயசுலேயே விழுந்துடும். ஸோ சொத்தை தான் மெயின் ப்ராப்ளம். சொத்தை வந்தோடனே அப்புறம் அந்த வேர் சிகிச்சை பண்ணணும், அதுக்கு கேப் போடணும். வேறு என்ன தான் பண்ணாலும் ஒரு ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல் பல்லுக்குள்ளெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அது லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அது பிரிட்டில் ஆயிரும் பல்லும். பல் அந்த உள்ள இந்த வேருக்குள்ளே பல்லுக்குள்ளே அந்த மெட்டீரியல் ஒன்று இருக்கும், பிளட் வெசல்ஸ்லாம் அது சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மரம் இருக்குது, பச்சை மரம், காஞ்ச மரம், ஓகே, டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ இந்த காஞ்ச மரத்தில் ட்ரை ஆயிரும். அதே மாதிரி இந்த பல்லுக்கு ரூட் கனால் பண்ணிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆயிரும். ஏதாவது பலமாக கடிச்சும்போது டப்புன்னு உடஞ்சிரும் அந்த பல். ஸோ கூச்சம் வரும், சொத்தை வரும், பல் உடையிற வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அதிகமாகிட்டே போகும் ஆஸ் யூ ஏஜ், சரியாக பராமரிக்கலைன்னா. ஓகே. அதனால சின்ன வயசுலேருந்து இப்போ குழந்தைகளுக்கே ஃப்ளாஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. முந்தைய அடல்ட்ஸ்க்கு தான் இருந்தது. இப்போ சில்ட்ரன் ஆல்சோ தே ஷுட் ஃப்ளாஸ் அண்ட் தே ஷுட் ப்ரஷ் அட் நைட். இதெல்லாம் இந்த மாதிரி இந்த ஹேபிட்ஸ் வர வர ஹெல்த் வில் இம்ப்ரூவ், டென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அப்படி இல்லைன்னா 80 வயசில் விழ வேண்டிய பல் 60 வயசு, 50 வயசு, 40 வயசு விழ ஆரம்பிச்சிடும். ரொம்ப கொடுமையாக இருக்குது யோசிக்கிறதுக்கே. அதுவும் ஃபுட் ஹேபிட்ஸை பொறுத்து நம்ம ஃபுட்டெல்லாம் மாறிட்டு வருது. எல்லாம் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ். முந்தைய பொங்கல் இப்போ தான் நடந்தது, கரும்புலாம் நானே கடிச்சு சாப்பிட்ருக்கேன். இப்போ முடியலை. இந்த ஜென்ரேஷனில் யாருமே கரும்பை முதல்ல பார்த்துருக்கே மாட்டாங்க. எங்கே கரும்பு எப்படி இருக்கும், எங்கே இருக்கும் கலரு. ஸோ கரும்பை கடிச்சு சாப்பிட்றது எல்லாமே ப்ராசஸ் ஆயாச்சு. சுகர் கேன் ஜூஸு, சுகரு, ரிஃபைன்ட் சுகரு, இன்னும் ஒயிட் ஆகிட்டே போகுது எல்லாம். அது நமக்கு பல்லுக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்குது, ஜாகும் வேலை கொடுக்க மாட்டேங்குது. ப்ராசஸ் ஃபுட் வர வர இது மோசமாகிட்டே போகுது. ப்ராசஸ் ஃபுட்டோட என்ன ஆகும், இந்த சுகரி ஃபுட் வரும்போது நம்ம பிஹெச் லோ ஆயிரும் ஃபுட்டில். இப்போ அசிடிக் ஃபுட், இப்போ ஓகே, லோ பிஹெச் ஃபுட் வர வர பல்லெல்லாம் அரிச்சிரும். ஸோ சுகரி டயட், இந்த ஆல் த கோலாஸ் அண்ட் ஃபிஸி ட்ரிங்க்ஸ் எல்லாமே லோ பிஹெச். ஓகே, ஆசிட் மாதிரி. நீங்கள் அதை குடிக்க குடிக்க அந்த பல் அப்படியே தேஞ்சு தேஞ்சு கூச்சம் வர ஆரம்பிச்சோம். பயங்கர கூச்சம் வரும் சிலருக்கு. அப்புறம் தண்ணி சாப்பிட்டா கூட கூச்சம் வரும். அப்புறம் எல்லா பல்லுக்கும் ரூட் கனால் பண்ணி எல்லா பல்லுக்கும் கேப் போட்டு தேஞ்சு 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 இவ்வளோ இருக்க வேண்டிய பல் ஹைட்டு இவ்வளோ வந்துடும். அதெல்லாம் தான் சிம்டம்ஸ். கொலாப்ஸ் ஆயிரும், கூச்சம் வரும், வலி வரும். பல்லு கொலாப்ஸ் ஆச்சுன்னா ஜாயிண்ட் பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஜாயிண்ட் பெயின் ஆச்சுன்னா அப்படி கழுத்து வலி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஒன்று இட் லீட் டு ஒன் அந்த அப்படி. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஏர்லியாக கண்டுபிடிச்சி சரி பண்ணுறது நல்லது. எவ்ரிடே லைஃப் ஸ்டைல் க்ளீனாக இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எஸ்பெஷலி டயட். ஏன்னா இப்போ தட்ஸ் ஒன் திங் வி ஆர் சீயிங் அ ஹியூஜ் சேஞ்ச். இந்த சுகரி டயட்ஸ் வந்ததுலேருந்து பெரிய இம்பேக்ட் அது. பட் இப்போ அவேர்னஸ் நிறையா வருது. சில ஊரில் சுகர் டேக்ஸுன்னே இருக்குது. இப்போ யூகேலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டொபாக்கோ டேக்ஸ் மாதிரி இது சுகர் டேக்ஸ். அப்படின்னா நீங்கள் சுகரி ஃபுட் வாங்கினோன்னா அதுக்கு ஒரு 25% டேக்ஸ் கட்டணும், 30% டேக்ஸ் எக்ஸ்ட்ரா கட்டணும். இது நல்லா இருக்கே டாக்டர், நம்ம ஊர்ல கொண்டு வந்தா ரொம்ப நல்ல விஷயம். இப்போ தான் டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு, சுகர் டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. சூப்பர். ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு டிட்டரண்ட்னு வைங்களேன், ஸ்மால் டிட்டரண்ட். இப்போ டொபாக்கோ டேக்ஸ் போடுறதுனால கொஞ்சம் குறையும் கன்சம்ஷன் அது மாதிரி. பட் ஒரு அவேர்னஸாவது இம்ப்ரூவ் ஆகும். கரெக்ட். அதில் சுகர் டேக்ஸ் இஸ் another இம்பார்ட்டன்ட் பப்ளிக் ஹெல்த் மெஷர். நீங்கள் சுகர் சாப்பிடுவீங்களா? நான் நிறையவே சுகர் சாப்பிடுவேன். I'm so curious. அதாவது இதை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் அவரோட லைஃப்ல எவ்வளோ சுகர் எடுத்துப்பாரு? இது லைஃப் ஸ்டைலுங்கிறது வேற. So I'm being very honest. I love. So if my family watches it, no, they'll also be very happy. I'm telling what exactly happens at home. Please. I have a sweet tooth. I take a lot of sugars. I become diabetic. அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆரம்பிச்சிட்டு. So you have to be little careful. And நான் சொன்ன மாதிரி முன்னால கோவிட் டைமில் தான் எனக்கு ஒரு பெரிய அவேக்கனிங். ஓகே. ஆகா, நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கலன்னா யாராலையும் நம்மளை பார்த்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டேன். சுகர் கண்ட்ரோல். சுகர் அவாய்ட் பண்ண மாட்டேன், குறைச்சிருவேன். ஹை சுகர்னா கொஞ்சம் குறைச்சி சுகர். தென் ஐ நெவர் ஹாவ் அ சுகரி டயட் செப்பரேட். நம்ம மீலோட பார்ட் ஆஃப் த மீல்னா சாப்பிடும்போது கொஞ்சம் இம்பேக்ட்லாம் குறையும், ரொம்ப குறையும் இம்பேக்டும். டைரக்ட் சுகர்ஸ் தனியாக சாப்பிட்றது, இப்போ ஸ்டிக்கி சாக்லேட், கேரமல் சாக்லேட் போட்டு வாயில் மென்னுக்கிட்டு ஒரு 6 மணி நேரம் இருந்தால் அதெல்லாம் ரொம்ப பேட். நாட் ஒன்லி ஃபார் த டீத் பட் ஆல்சோ யர் ஹெல்த். ஏன்னா த சுகர் லோட் இஸ் கண்டினியூஸ். நீங்கள் மற்ற ஃபுட்டோட சேர்த்து சாப்பிடும்போது குறைஞ்சிரும். அதே மாதிரி இஃப் யூ ஹேவ் ஒன்லி 1 meal a day or 2 meals a day, it's very good for your health. You do that? I do that. I did. That was I lost 10 kilos only because of that. At that time I used to have only 2 meals. 2 meals a day is a very good concept. அதுதான் இப்போ intermittent fasting it's a very good concept. Okay. நம்ம ஊர்ல நிறைய நல்ல பழக்கம்லாம் இருந்தது. இந்த
ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறது, ஆமா, fasting. நோன்பு இருக்கிறது, ஃபாஸ்டிங் இருக்கிறதுலாம் ஒன்ஸ் அ மந்த். எக்ஸலண்ட் சயின்டிஃபிக் ஹேபிட்ஸ். நமக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் தான் தெரியல. இப்போ வெஸ்ட்லேருந்து வரும்போது we are all following. So intermittent fasting is an excellent tool for your health and weight loss. Now I've become 3 meals a day, but I'm very strict about it. Even if I have a coffee, I'll have it only with one meal. It will not be. If you have a coffee separately, it's a meal. Yeah. So நடுவில் ஒரு இப்போ யாராவது வந்து கொடுப்பாங்க, பர்த்டே ஸ்டாஃப் வந்து கேக் கொடுப்பாங்க, I'll take it, but I won't eat it. அவ்வளோ கண்ட்ரோல் நம்ம வச்சுக்கிடுவேன், வீட்டில் போய் சாப்பிடுவேன் அப்புறம் with the lunch or with dinner. That is so nice. அது ரொம்ப இன்சைட்ஃபுல்லான டிப் எங்களுக்கு. It's very, very useful as a general health, nothing to do with teeth. No, but it's really, thank you for honestly sharing உங்களோட ஸ்டோரி. It's one of the very, very important things that I did in my life. That was, like I said, a COVID lesson மாதிரி எனக்கு. Beautiful. I started yoga at that age only. அப்படி அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க physical health ஒன்றும் பண்ணதில்லை? Yeah. I used to be quite active in sports. I used to swim பண்ணுவேன் சின்ன வயசுல. I used to play tennis quite actively. Then COVID அந்த டைம்ல I started moving to golf. So I walk. I'm quite active அந்த மாதிரி. So யோகாவும் ஆரம்பிச்சிட்டீங்க? யோகாவும் ஆரம்பிச்சிட்டேன். So it was லைஃப் ஒர்க் பேலன்ஸ்னு வச்சுக்கலாமே. எக்ஸலன்ட் டாக்டர். எல்லாருக்கும் தேவையான விஷயம் அதுதான். அதனால தான் இதை வந்து ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி மாற்றிட்டேன். ஓகே. என்ன நம்பி தான் இருக்கக்கூடாது. இது ஒரு பிராண்ட், நல்ல பிராண்ட். இங்கே போனால் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். டாக்டர் குணசீலன் தான் இருக்கணும்னு கிடையாது. அவங்க கூட இருக்கிற டாக்டர்ஸும் எல்லாமே அவரை மாதிரியே பார்த்துக்கிடுவாங்க. அந்த ஒரு அதில் தான் எனக்கு கான்சன்ட்ரேஷன். லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 10 years ஸ்லோலி ஒரு பிராண்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். உங்கள் பிராண்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி விச் ஐவ் நோட்டிஸ்ட் இஸ் நிறைய வெளிநாட்டு மக்கள் வந்து எஸ்பெஷலி தமிழ் மக்கள் லிவிங் அப்ராட் இங்கே வந்து உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்கிறதுக்கு நிறையா ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஐ கீப் ஒண்டரிங் சம்டைம்ஸ் ஃப்ளைட் எடுத்து வரணும், ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணணும், அதெல்லாம் மீறி உங்ககிட்ட வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு குவாலிட்டியா இல்லை அஃபோர்டபிலிட்டியா எது ஒரு ஃபேக்டர் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போத், ரெண்டுமே. குவாலிட்டி இல்லைன்னா வரைய மாட்டாங்க. எல்லாம் ஒரு பேஷண்ட் வருவாங்க, அடுத்த பேஷண்ட் வர மாட்டாங்க. குவாலிட்டிக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாது. த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து காஸ்ட். நீங்கள் அதே implant, for example, we use an Swiss brand or a Swedish brand. அதான் வேர்ல்டு ஹையஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள். ஓகே. அதே தான் we use. நாங்கள் எங்கள் ஓவர் ஹெட்ஸ் ரொம்ப குறைவு கம்பேர்ட் டு சே யூரோப் ஆர் யூஎஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா the treatment cost will be about 1/4 to 1/5 compared to all these so developed countries. Perfect. அதனால் அவங்க வந்து ஃப்ளைட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வந்து ஒரு 10 நாள் இருந்து ட்ரீட் பண்ணிட்டு போனால் கூட half the காஸ்ட்டுக்கு மேலே ஆகவே ஆகாது. பட் அதில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கும், ஒரு ஹாலிடே மாதிரியும். இப்போ நல்ல ஒரு டிசம்பர் நேரத்தில் அந்த குளிரில் சஃபர் பண்ணாமல் இங்கே வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல வெதரில் இருந்துட்டு ஒரு சைட் சீயிங்கும் பண்ணிவிட்டு 2 in 1. ஆமாம், 2, 3, 4 in 1 கூட சொல்லலாம். நல்ல சாப்பாடு. இந்தியன் ஃபுட் இஸ் ஸோ ஃபேமஸ். ஆத்தென்டிக் இந்தியன் ஃபுட் சாப்பிட்டு they go back. So it's a big hit அந்த இது, that medical tourism. Okay. But first qualityக்கு substitution கிடையாது. And then good cost benefit. But எங்களை பொறுத்தவரை முக்கியமானதுன்னா we have to explain to them. இது வந்து நீங்கள் ஒருக்கா வந்தால் கூட once a year ஃபாலோ பண்ணணும். ஊருக்கு போன பிறகு இன்னைக்கு ஃபிட் பண்ணிட்டு 10 வருஷம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு விடக்கூடாது. ஆனுவல் ஃபாலோ அப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே தான் மிஸ் பண்ணிடுறாங்க சிலர். சரியாக சொல்லாமல் நம்ம கார் வாங்குகிறோம், அதை 10 வருஷம் கழிச்சு சர்வீஸ் பண்ணலாம்னு நினச்சா நடக்குமா? யூ ஹேவ் டு, பாடியும் அந்த மாதிரி தான். யூ ஹேவ் டு மெயின்டைன், யூ ஹேவ் டு கோ ஃபார் ரெகுலர் செக்அப்ஸ் ஒன்ஸ் இன் இயர், ஒன்ஸ் இன் 6 months, இல்லைனா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இயர் போய், எஸ்பெஷலி இந்த மாதிரி இம்ப்ளான்ட்லாம் பண்ணிட்டோம்னா கட்டாயம் ஒன்ஸ் இயர் செக்அப் பண்ணணும். அது நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுவோம். யார் உங்கள் டாக்டர் அங்கே ஊரில் போய் அவங்கள மீட் பண்ணணும், நீங்கள் ஃபாலோ அப் பண்ணணும், எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும் இமெயிலில். ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு த ஃபாலோ அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க உறவை வரலன்னா நாங்கள் ஒரு 1 year கழிச்சு இமெயில் அனுப்புவோம், எப்படி இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ட்டுலாம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி ஹேண்ட்ஸ் ஆன். அது இல்லைன்னா வி கால் தம், வி டூ அ வாட்ஸ்அப் கால் ஆர் சே இன்சிஸ்ட் கம் ஆன் அ வீடியோ கால். ஸோ அந்த ஃபாலோ அப் ரொம்ப முக்கியம். ஓகே. வி ஹேவ் ஆல்மோஸ்ட் பேஷண்ட்ஸ் ஃப்ரம் 36 countries. 36 கண்ட்ரிலேருந்து உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வராங்க வருஷம். இட்ஸ் அ லாட். ஏன்னா தமிழர்கள் மட்டும் சொல்ல மாட்டேன், ஈவன் எக்ஸ்பர்ட்ஸ், ஈவன் ஃபாரினர்ஸ். இது எப்படி வேர்ட் ஆஃப் மவுத்தில் போகுமா? ஒருத்தர் வந்து இப்போது வரையும் வேர்ட் ஆஃப் மவுத் தான். ஓகே. பட் 55 வருஷத்துக்கு அப்படியே வேர்ட் ஆஃப் மவுத்தில் நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்கல்ல டாக்டர்? அந்த காலத்து மெடிசன்லாம் எப்படி கூகுள்லையா கேட்பீங்க? இல்லை யாருக்கு இன்னைக்கு தான் கூகுள். இது இப்போ அதோட மோசமாயிடுச்சு, சாட் ஜிபிடி. அதை சொல்லுங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக்டர் பெட்டரா அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க. ஸோ அவ்வளோ மோசமாயிடுச்சு. ஆமாம்.
கமிங் பேக் டு நீங்கள் சொன்னது தான் டென்டல் செக்அப். எந்த வயசுலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தடவை வரணும்னு நினைக்கிறீங்க? முந்தி வந்து சில்ட்ரனுக்கு கவலையப்பட மாட்டாங்க. குழந்தைங்க பல்லு அது 12 வயசுல எல்லாம் விழுந்து முளைக்கும். அதை பற்றி சொத்தை வந்தாலும் எப்படி விழுந்து போகிற பல்லு கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. குழந்தைங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியே இருக்குது, குழந்தைங்கள் பல் மருத்துவர்கள் அப்படின்ட்டு. பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்ரின்னு ஒரு தனி ஃபீல்டு. அதுக்கு 3 வருஷம் டென்டிஸ்ட்ரி படித்து ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஏன்னா பால் பற்கள் பராமரிக்கிறது அவ்வளோ முக்கியம். ஏன்னா பால் பற்கள்லேருந்து தான் அவங்க சின்ன வயசில் அந்த பல் வளர வளர அந்த பல்லுடைய வேர் வளர வளர அந்த தாடையும் வளரும். ஜா க்ரோத்து, ஃபேஸ் க்ரோத், அதனால் எல்லாமே லிங்க்ட். அது பல் விழுந்து எடுத்து போட்டோம் அப்படின்னா அது நிரந்தர பற்கள் வர்றதுக்கு இன்னொரு 5 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே இந்த ஜா எஃபெக்ட் போயிடும், மற்ற பல்லாம் கொஞ்சம் மூவ் ஆயிரும். ஸோ குழந்தைங்க பற்களையும் நல்லா பாதுகாக்கணும். அவங்களுக்கு அந்த நல்ல பழக்க வழக்கங்களை சின்ன வயசுலேயும் சொல்லிக் கொடுக்கணும். அதாவது நைட்டில் பல் தேய்க்கணும், எது சாப்பிட்டாலும் நல்ல வாய் கொப்பளிக்கணும். அதெல்லாம் சிம்பிள் திங். யார் எத்தனை பேர் வாய் கொப்பளிக்கிறாங்க இப்போ? அந்த காலத்தில் வாய் கொப்பளிக்கிறது ஒரு தனி பழக்கம். ஸோ தண்ணி வச்சு நல்லா வாய் கொப்பளிக்கணும் சாப்பிட்ட உடனே. ஸோ நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால் கட்டாயம் பல் தேய்க்கணும், ஃப்ளாஸ் பண்ணணும். கொஞ்சம் அந்த ஓல்டர் சில்ட்ரன்னா ஃப்ளாஸிங் இது எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். அது ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா மற்றவங்க கூட சேர்ந்து அப்படியே ஒரு பியர் எக்ஸசைஸ் மாதிரி ஆயிரும். பட் அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணும் வீட்லேயும். ஸோ அப்பா அம்மா பல் தேய்க்கணும்னா குழந்தை பல்லே தேய்க்காது நைட்டில். ஆமாம்மா, அவங்கள பார்த்தானே வளரும். அதுதான் முக்கியம். நம்ம அந்த இன்ஃப்ளூயன்ஸு. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டோன்ட் பி வரிட் யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் லிஸ்னிங் டு யூ, தேர் வாட்சிங் யூ அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதான் முக்கியம். நீங்கள் சொல்கிறத பற்றி அவங்க கவலையப்பட மாட்டாங்க. நீங்கள் என்ன உங்கள் பிஹேவியர் எப்படி என்ன பண்ணுறீங்க அதை தான் அவங்க பார்த்துட்டு உடனே படிச்சுக்கிடுவாங்க. ஸோ சில்ட்ரனுக்கு சொல்லிக் கொடுக்கறது முக்கியம். பால் பற்களை நல்லா பராமரிக்கணும். இப்போது அதுலேருந்து முந்தி வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு குழந்தைக்கு பல் எடுக்கணும், ஒரு வலியோடு வருது குழந்தைன்னா என்ன பண்ணுவீங்க? பல் எடுக்கணும், அதுக்கு ஊசி போடணும். எவ்வளோ தான் ஜென்டில் இன்றைக்கி வந்து இதுவரை ஒன்றும் பெரிய டெக்னாலஜி மாறல. இல்லை, ஊசி போட்டு தான் பல் எடுக்கணும், மறுத்து போகணும். அந்த இடம் நீங்கள் குழந்தை ஆளுதுன்னா கையை காலை பிடிச்சி ஊசி போட்டு அது ஒரு பெரிய ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ட்ராமாவே நடக்குவாங்க. ட்ராமா இருந்தால் பரவாயில்ல, அது ஒரு இம்பேக்ட் ஆகிரும், சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் சில்ட்ரனுக்கு. பல் டாக்டர் கிட்ட பார்த்தாலே ஓடுவாங்க, பயம் வந்துடும், ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் இருக்கும். பேரண்ட்ஸ்க்கும் இட்ஸ் நாட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறியாச்சு. வி ஹேவ் வாட்ஸ் கால் செடேஷன். லாஃபிங் கேஸ் கொடுப்போம், நைட்ரஸ் ஆக்சைடு லாஃபிங் கேஸ் கொடுத்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். ஒன்றுமே தெரியாது, உங்களுக்கு எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மறுத்துப்போம், வலி தெரியாது. ஒரு 5-6 பல்லு பண்ணணும், நிறையா பண்ணணும் அப்படின்னா ஃபுல் மயக்கம் கொடுத்து பண்ணுவோம். ஸோ ஃபுல் அனஸ்தீசியா. அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அனஸ்தட்டிஸ்ட் இருக்காங்க, சில்ட்ரன்ஸ் அனஸ்தட்டிஸ்ட்னு. ஸோ ஒரு 2 hours வந்து மயக்கத்தில் ஃபுல் மயக்கத்தில் பண்ணிவிட்டு ஒரு 3-4 hours இருந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஏன்டா இந்த காலத்தில் பிறக்கலன்னு என்ன ஃபீல் பண்ண வைக்கிறீங்க டாக்டர் நீங்கள்? ஹியூஜ் அட்வான்சஸ். சில்ட்ரன் எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன் டென்டிஸ்ட்ரி ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. பல்லுனாலே இப்படி பிடிச்சிக்கிட்டு நம்மலாம் வழியில் இருந்தோமே. ஆமாம், இப்போலாம் ரொம்ப மாறிடுச்சு. சூப்பர். ஓகே. செடேஷன், அதாவது பாதி மயக்கம்னு சொல்லுவோம், ரிலாக்ஸ் டென்டிஸ்ட்ரி. அதை போட்டால் நல்லா தூங்குவீங்க. இந்த காம்போஸ் இன்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி வெரி நைஸ், நல்லா தூங்குவீங்க. கொரட்டை விட்டு தூங்குவாங்க சிலரும். ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ முடித்த உடனே எழுப்பிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணதே தெரியாது. அந்த லெவலுக்கு அவங்க ஒரு வேற ட்ரான்ஸ்ல இருப்பாங்க. they lose that. அந்த டைமுக்கு ஒரு மெமரி லாஸ் இருக்கும். அந்த டைமுக்கு they won't remember. ஸோ இட்ஸ் ஒரு பெரிய போனுன்னு சொல்லணும் பல் மருத்துவத்துக்கு. செடேஷன், அதே மாதிரி மயக்கம் கொடுக்குறது, ஃபுல் மயக்கம் கொடுத்து பண்ணுறது வந்து. ஆனால் அது கரெக்டாக பண்ணணும். கரெக்டாக கேட்டிங்க. சேஃப்டி அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜருங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து சில நேரம் ரெகுலேஷன் இருக்குது கவர்மெண்ட்டில், நம்ம டென்டல் கவுன்சில், மெடிக்கல் கவுன்சில் ரெகுலேஷன் இருக்குது. பட் சில நேரம் அது வர்றதுக்கு முன்னால் நம்மளே ரெகுலேட் பண்ணணும், அதுதான் முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நார்ம்ஸ் வந்து வெளிநாட்டில் இருக்குது, நம்ம கவர்மெண்ட் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு வைங்க, இன்னும் அது ஒரு 5 வருஷம் ஆகும்னா நம்ம இருக்குன்னு தெரியும், நம்ம படிச்சுட்டு வந்துருக்கோம்னா நம்மளே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தட் செல்ஃப் ரெகுலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இந்த மெடிக்கல் ஃபீல்டில். ஸோ நாங்கள் அதை வச்சுட்டு அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி வச்சுருப்போம். மயக்க டாக்டர் இருக்கணும், அந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட் இருக்கணும். ஒரு அட்வர்ஸ் ஈவெண்ட் வந்ததுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு அந்த எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்கணும். Trained staff, protocol is very important. So that's where I think personally the doctor matters. சும்மா ஒருத்தர் பாப்புலராக இருக்காரு, சோஷியல் மீடியாவில் சூப்பராக இருக்காரு அப்படின்றதுனால போக முடியாது. அவங்களோட லெகசி என்ன, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க,
I think that is important. வெரி இம்பார்ட்டன்ட். பட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? தோ ராஜன் டென்டலுக்கு 55 வருஷமா நீங்க இத பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. That is important. அப்ப how can it go wrong, right? Correct. That's important, yes. Yeah. So இந்த மாதிரி டென்டல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்பொழுது what do you think சில விஷயங்கள் பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் இது மூலமாக சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, இதெல்லாம் நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, தப்பாக பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உண்மை இல்லை, ஆக்சுவலாக டென்டல் ப்ரொசீஜர்ஸ் இவ்வளோ தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்? முக்கியமானது வந்து பயத்தை போக்கணும். பல் டாக்டர்கிட்ட போனால் வலி. கரெக்ட். பல் டாக்டருக்கு கமலஹாசோட படத்தில் சொல்லுவார்ல, இதை கண்டால் பயம், அதை கண்டால் பயம், தெனாலி. அந்த மாதிரி பல் டாக்டர் கண்டால் பயம் அப்படின்னா கரெக்ட். முன்னால் அதெல்லாம் இருந்தது, இப்போ அதெல்லாம் கிடையாது. நீங்கள் போய் பார்த்து உங்கள்கிட்ட இருக்கிற இதை சொல்லணும். இப்போ சிலர் வந்து தைரியமாக இருப்பாங்க, எத்தனை ஊசி குத்தினாலும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரி. பட் எல்லாருமே அப்படி கிடையாது. சிலர் வந்து உட்காரும்போதே உடம்புலாம் ஆடும், அப்படி பேச்சே வராது. சிலர் வந்து உட்காந்துட்டு நான் எழும்பிடுவாங்க சேர், அந்த சேரில் உட்கார சைடில் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு. ஸோ அவங்கள அந்த சுவாபம் ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷனும் வேறு மாதிரி இருக்கும். அதை கண்டுபிடிச்சி அதை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறது நம்ம தான் அசஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்து இந்த அவங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண வைப்போம் பேஷண்ட்ஸை. ஓகே. அங்கேயே கேட்டுருவோம், உங்களுக்கு பல் மருத்துவ பயம் இருக்கிறதா, டென்டல் ஃபோபியா இருக்குதா. எஸ்ன்னு போட்டாங்கன்னா அவங்கள அப்படியே வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் டாக்டர்? இதான் எழுதிடுவாங்கல்ல. நீங்கள் பயம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா என்ன பயம், அது வந்து நியாயமான பயமா, இல்லை சும்மா ஊரில் உள்ள கதையெல்லாம் கேட்டு பயமா, இல்லை சினிமா பார்த்து பயமா, அந்த என்ன உண்மையான என்ன பயம்னு கண்டுபிடிப்போம். அதுக்கேற்றப்பல we have to handle. ஓகே. பட் என்ன முக்கியம்னா எல்லாத்துக்குமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர். ப்ராப்ளம் வந்த பிறகு வராதுங்க. ஒரு சின்ன இது கூச்ச ஆரம்பிங்கன்னா பல் டாக்டரை பார்த்துருங்க, சிம்பிளாக ஏதாவது பண்ணிடலாம். தள்ளி போட வேணாம், தள்ளி போடக்கூடாது. ஓகே. அதுதான் முக்கியமான மெசேஜ். சூப்பர். ஒன்ஸ் a year செக்அப் பண்ணுறது நல்லது. once in 6 months is excellent, but once a year ஜென்ரலாக பண்ணுறது. அண்ட் இந்த பல் தேய்க்கிற ப்ரஷிங் ஹேபிட் பற்றி நீங்கள் சொல்லும் போது இப்போ எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் பற்றி நிறையா பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டு யூ திங்க் இது சும்மா ஒரு ட்ரெண்டுக்கான ஒரு விஷயம் தானா, ஆர் டஸ் இட் மேக் அ டிஃப்ரென்ஸ் மேனுவல் ப்ரஷ்ஷை விட எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் பெட்டர்னு நினைக்கிறீங்களா? இம்பேக்ட் வந்து இஸ் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸ்டடீஸ் ஹவ் ஷோன் கொஞ்சம் மேனுவல் ப்ரஷிங்கோட எலக்ட்ரிக் ப்ரஷ், ஆட்டோமேட்டிக் ப்ரஷ் இஸ் மோர் எஃபெக்டிவ். ஓகே. ஆனால் சிலருக்கு இம்பேக்ட் நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிலருக்கு வந்து இந்த ஹேண்ட் ரிஸ்ட் மூவ்மெண்ட் கோஆர்டினேஷன்லாம் குறவாக இருக்கும். கொஞ்சம் இந்த ஆத்லெட்டிக் பேஷண்ட்ஸ் ஹோல்டிங் அவங்க வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்குலாம் அது ரொம்ப எஃபெக்டிவ். சில்ட்ரனுக்கு இஸ் ஆல்சோ வெரி எஃபெக்டிவ் பிகாஸ் இட்ஸ் அ நாவல்ட்டி. சும்மா போய் அது ஒரு கலராக ப்ரஷ்ஷு, ஒரு சவுண்டு, டிஃப்ரெண்ட் ஸ்பீடு, அவங்களுக்கு இந்த டூத் ப்ரஷிங் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அது வெரி யூஸ்ஃபுல் டூல். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா it's probably little more effective than a normal brush. Not significant, except in the extremes. நான் சொன்னேன்ல, சிலருக்கு அந்த மேனுவல் டெக்ஸ்டரிட்டி இருக்காது, அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகே. இட்ஸ் குவைட் எஃபெக்டிவ். அண்ட் இப்போ காஸ்மெட்டிக்காக நிறைய டென்டல் ப்ரொசீஜர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குல்ல, பிகாஸ் இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்மைல் அண்ட் கான்ஃபிடென்ஸ். நீங்கள் வந்து உங்களோட பற்களை வந்து ஒயிட்டனிங் பண்ணி நீங்கள் ஜாஸ்தியாக இன்னும் ஒயிட் பண்ணி காமிக்கலாம், ஆர் இன்விசிலைன் பற்றி பேசுகிறாங்க. வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அபவுட் ஆல் தீஸ் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ்? See, cosmetic is cosmetic. 90% in the mind, I would say 10% actually. சரியா? So you can have a lot of crooked teeth and also still have a beautiful smile. Right. Because it's in your face, not just teeth. But சிலர் வந்து கொஞ்சம் lot of emphasis கொடுப்பாங்க எல்லா aspect of the face, teeth, nose, eye, hair, everything, which is fine. And the influence comes largely from the social media. Correct. And films. In those days it was largely films. அதனால தான் அதுக்கு பேரே ஹாலிவுட் ஸ்மைல், பாலிவுட் ஸ்மைல். ட்ரூ. நீங்கள் ஹாலிவுட் ஸ்மைல் பார்த்தீங்கன்னா எந்த ஆக்டரும் ஆக்ட்ரஸும் ஒரு யாருக்குமே பல்லு தெத்து பல்லோ கேப் எல்லாம் அழகாக இருக்கும், ஒரு லைன் போட்ட மாதிரி பளிச்சுன்னு இருக்கும், ஒயிட்டு. சிலது வந்து ஹாலிவுட் ஸ்மைல் பார்த்தீங்கன்னா இட் பி ஒயிட்டர் தென் ஒயிட். It be like நம்ம அந்த like ஒரு மாதிரி artificial white இருக்கும். It looks artificial, but they're happy with it because they want the bright smile. So that's the influence of them which comes to the population. நாங்கள் சொல்லுமே சொல்லுவோம், இவ்வளோ பிரைட்டாக ஆக்காதுங்க, கொஞ்சம் லைட்டாக இருந்தால் இட் பி மோர் நேச்சுரல். நோ, தே வாண்ட் பிரைட்டஸ்ட் ஷேட் காட்டுங்க டாக்டர், பளிச்சுன்ற நோ, தே வாண்ட் தட்.
So I then you don't go know by if that. you've seen Friends ன்னு ஒரு சீரிஸ் இருக்கு. Yeah, ஆமா. அதுல வந்து ஒரு எபிசோட்ல ராஸ் வந்து வைட்டன் பண்ணுவாரு. ஓவரா வந்து வைட்டன் பண்ணிடுவாரு அவரோட பல்ல. சரி. சோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட அடுத்த நாள் அவருக்கு ஒரு டேட் இருக்கும். ஓ, அதுக்கு அப்ப வந்து இந்த லைட் ஆன் பண்ணா பல்லு மாத்திரம் பெருசா தெரியும். இட் வாஸ் a very funny episode. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஆர்டிஃபிஷியலா வைட்டன் பண்ணா how it can look a little off. ஆமா, sometimes it will be over brightening. Yeah. See, பளிச்சிருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் கேர்லெஸ்ஸா ப்ளீச் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா பயங்கர கூச்சம் வந்துடும். Exactly. You can have severe sensitivity. So that is dangerous. You won't advise இல்ல இந்த மாதிரி பண்றதெல்லாம்? Always under supervision. இப்போ ஹோம் ப்ளீச்னு இருக்கு. இப்போ யூஎஸ்லாம் ரொம்ப காமன். ஒரு ட்ரேயை வாங்கி நீங்களே பல்ல கடிச்சிக்கலாம், அந்த ட்ரே செட் ஆயிரும், அதுக்குள்ளே மருந்தை போட்டு ப்ளீச் பண்ணலாம். தட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா சில நேரம் பல்லு கலர் வந்து வெளியில் உள்ள ஸ்டெயின்ஸ் ஒன்று, பல்லு உள்ளே இருந்தே நேச்சுரல் கலர் நம்ம ஸ்கின் கலர் மாதிரி இருக்கும். உள்ளே இருந்த இயற்கையான கலரே உள்ளே சில நேரம் ப்ரௌன் ஆயிரும். ரைட். இல்லை பல்லு தேஞ்சிரும். சிலருக்கு வந்து இந்த எனாமல் தேஞ்சுதுன்னா ஒயிட்டாக இருக்கிற பல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் ஆகும். அதை ப்ளீச் பண்ணிங்கன்னா பயங்கர கூச்சம் வந்துடும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும், இன்னொரு லேயர் மாதிரி மேலே வைக்கணும், வெனியரிங் ஆர் க்ரௌன்ஸ்னு. அந்த டிசிஷன்லாம் ஒன்லி டாக்டர் ப்ரொஃபஷனல் கேன் டேக் இல்லையா? யூ ஹேவ் டு டேக் advice of a professional and then do whatever you want. Cosmetic is, yes, definitely it impacts your life, your confidence and your social growth, whatever, your career growth. So many things can impact today. Yeah. But you have to take the advice of a professional and then do it. Okay. Dentistry today. இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு, ரொபாட்டிக்ஸ் சர்ஜரிலாம் பண்ணுறாங்க. ஸோ இப்போலேருந்து அடுத்த 20 வருஷத்தில் இந்த ஃபீல்டில் என்னென்ன மாதிரி அட்வான்சஸை நீங்கள் பார்க்குறீங்க? I think definitely the influence of data and AI will have a big impact. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எக்ஸ்ரே எடுப்போம் பல்லுக்கு. முன்னால் வந்து எல்லாமே ஃபிலிம் வச்சு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பண்ணுவோம். ஸோ ரேடியேஷன் கொஞ்சம் அதிகம். அது டிஜிட்டல் ஆயிடுச்சு. இப்போ நோ ஃபிலிம்ஸ், நேர அனலாக் இருந்து டிஜிட்டல். ஓகே. இப்போ டிஜிட்டலில் இப்போது சிடி ஸ்கேன் இருக்குது. யூ டேக் ஃபார் த ஃபேஸ் அண்ட் பாடி சிடி ஸ்கேன். டென்டல் சிடின்னு வந்தாச்சு. அதுக்கு பேர் கோன் பீம் சிடி. ரேடியேஷன் ஆஃப் தட் இஸ் ஒன்லி அபவுட் 10% ஆஃப் யுவர் ரெகுலர் ரேடியேஷன். ரேடியேஷன் ரொம்ப லோ. இப்போ அதை எடுத்துட்டோன்னா எல்லா பல்லும் ஒரே எக்ஸ்ரேல வந்துடும். பல், அந்த எலும்பு, இந்த ஜாயிண்ட், நீங்கள் அதை ஒவ்வொன்றையும் அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னா ஒரு ரேடியாலஜிஸ்ட்டுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆகும். நீங்கள் அதே ஒரு ஏஐ ஃபீட் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா 20 மினிட்ஸில் யூ கெட் த ரிப்போர்ட். ஒரு 30 பேஜ் ரிப்போர்ட். இந்த பல்ல இது சொத்தை, இது கொஞ்சம் எனாமல் போயிருக்கு, இது கொஞ்சம் இதாக இருக்குன்னு க்ளீனாக. இப்போ இன்விசிலைன் சொன்னீங்க, ஒரு பல் அலைன்மெண்ட் பண்ணணுன்னா இப்போ இப்படி இருக்கிற மொனலாக இருக்கிற பல் எப்படி ஃபைனலாக எப்படி அலைன் ஆகுது அதையும் போட்டு காமிப்பாங்க பிஃபோர் ஆஃப்டர்னு. ஸோ டெக்னாலஜி பெனட்ரேஷன் வில் பி ட்ரெமெண்டஸ். ஸோ தட் ஸ்லோலி உங்கள் கண்ட்ரோலில் இருந்து மிஷின் கண்ட்ரோலுக்கு போகுது. மிஷின் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது, யார் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்க டேட்டா ஃபுல்லாக அவங்க கேப்சர் பண்ணிட்டு இருப்பான் 24 hours. ஆமாம், கரெக்ட். வி டோன்ட் ரியலைஸ். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது எல்லாத்துக்கும் டெக்னாலஜியில். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை மட்டும் பண்ணணும். இப்போ அதே மாதிரி இன்னொரு வேரபிள் டிவைஸும் வரப்போகுது பல்லில் ஒரு சென்சர் போட்டு வச்சுட்டாங்கன்னு வைங்க. ஒரு கேப் போடுறோம். கேப்பில் இல்லை இந்த இம்ப்ளான்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்ல, அதில் ஒரு சென்சார் போட்டு உள்ளே வச்சுட்டாங்கன்னா உங்கள் ஃபுல் டேட்டாவை எடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு கம்பெனி. எவ்வளோ பிளட் ப்ரெஷர், எவ்வளோ பிளட் ஃப்ளோ இருக்குது, எப்போ குறையுது, எப்போ கூடுது, இவர் என்ன சாப்பிட்றாரு, எவ்வளோ கடிக்கிறாரு, எல்லாமே அனலைஸ் ஆகிரும். ஸோ டெக்னாலஜி எங்கே போகுது, எங்கே ஸ்டாப் பண்ண போகிறோம், நம்ம இது வந்து ஒரு இட்ஸ் நாட் அ ஈஸி சொல்யூஷன் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். நாங்களே எஸ்கேப் பண்ணிட்டோம். வி நோ இது வந்து ஒரு வெரி வெரி இம்பேக்ட்ஃபுல் திங். நாட் ஈஸி. ஹவு மச் யூ கோயிங் டு லெட் டெக்னாலஜி இன்டு யுவர் லைஃப்ங்கிறது. ஸோ இது ஒரு முக்கியமான எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ டீத்லேயும் வேரபிள் டிவைஸ், இம்ப்ளான்டபிள் டிவைஸ், சென்சர்ஸ் வர ஆரம்பிச்சாச்சு. கூகுள் பேட்டன்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டன்ட் இருக்கு இப்போ ஃபார் டூத் போன் டேட்டா கலெக்ஷன் சாஃப்ட்வேர், sensors, nano sensors. That's alarming. It is exciting at the same time alarming. Alarming, you're right, absolutely. So this is very important how we look at it and how we approach it. I would love to hear from you on oral cancer. அதை பற்றின அவேர்னஸ் கம்மியாக இருக்குது. என்ன மாதிரியான என்னோட எவ்ரிடே ஹேபிட்ஸ், நான் வந்து அதை அலட்சியப்படுத்திட்டே வரேன், அதை நான் சீரியஸாக எடுத்துக்காமல் இருந்தால் ஒரு நாள் அது வந்து எனக்கு ஒரு ஓரல் கேன்சர் லெவலுக்கு போய் கொண்டு கொடுக்கும். ஒரு முக்கியமான இது என்னென்னா, நமக்கு ரொம்ப ஸ்லோவாக நம்மளே அறியாமல் ஒன்று வருது அப்படின்னா
இந்த வாய் திறக்கிறோம் இல்லையா, அந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்போ நார்மலாக யூல் கெட், இப்போ 3 fingers போடலாம் வாயில் ஈஸிலி. 3 ஃபிங்கர் இப்படி வச்சு பண்ணிங்கன்னா யூ கேன் ஓப்பன். இட்ஸ் அபவுட் 35 millimeters. அது சில நேரம் ரொம்ப ஸ்லோவாக குறையும். ஒரு வருஷத்துக்கு 2 millimeter படிப்படியாக குறையும் போது நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம். ரைட். சடனாக எனக்கு வாய் திறக்க இவ்வளோ தான் திறக்க முடியுது வாயினா யூல் நோ இம்மீடியட்லி ஏதோ ப்ராப்ளம்னு. கரெக்ட். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 2 millimeter கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னா யூ ஒன்ட் even ரியலைஸ். அது ஒரு கண்டிஷன் இருக்குது, சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் அப்படின்ட்டு, ஓரல் சப்மியூக்கஸ் ஓஎஸ்எஃப்னு சொல்லுவோம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாக்கு வகைகள், பான் வகைகள், பாக்கு வகைகள், பதப்படுத்தப்பட்ட பாக்கு. நம்ம களிப்பாக்கு சாப்பிடும்போது முன்னால் ஒரு டைஜஸ்டிவ் மாதிரி களிப்பாக்கு, அது வெத்தலை சுண்ணாம்புலாம் வச்சு போடும்போது இட்ஸ் அ டைஜஸ்டிவ். இப்போ அதெல்லாம் ப்ராசஸ் ஆயிடுது. அந்த பாக்கு ப்ராசஸ் பண்ணிடுறாங்க, என்னெல்லாமோ ஆட் பண்ணுறாங்க. கூட வெத்தலை கிடையாது, சுண்ணாம்பு கிடையாது. ஸோ இது யூஸ் பண்ண இப்போ என்ன ரியலைஸ் பண்ணிட்டோம், நிறைய யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். இது வந்து சிலர் எஃபெக்ட் பண்ணுது. அந்த வாய்க்குள்ளே நம்ம சீக்கெலாம் சாஃப்டாக இருக்கு இல்லையா, அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறுகிறோம். சாஃப்ட் அந்த கண்ணெல்லாம் இறுகி வாய் திறக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த சப்மியூக்கஸ் ஃபைபர்ஸ் வந்துச்சுன்னா அதில் வாய் புற்றுநோய் வர்றது ரொம்ப காமன். Oh, that is the main reason. That's one huge big difference between mouth cancers in India, not only Indian subcontinent, India, Sri Lanka, Pakistan, Indonesia. இந்த பழக்கம் இருக்குது, பாக்கு பழக்கம். Okay. Compared to the other countries in the West. Okay. அங்கே அந்த பழக்கம் கிடையாது. Right. ஸோ இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஊரில் வந்து கேன்சர்ஸ், மவுத் கேன்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். Okay. நமக்கு அறியாமல் நம்ம பாக்கு வகைகள் சாப்பிட்றோம். ஏன்னா ஒரு கல்யாணத்து வீட்டுக்கு போனால் சுப்பாரி குழந்தைங்க கூட கொடுக்குறோம். We don't think. பீடா கொடுப்பாங்க. See, ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா சாப்பிட்றதுல ஒரு ஹேபிட் ஆயிடுச்சுன்னா கரெக்ட். சிலர் வந்து அது போடாமல் இருக்கவே முடியாது அவங்களால. அந்த ஹேபிட் சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருதுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இந்த பாக்கு வகைகள் போட்டால், பான் வகைகள் போட்டால் இந்த மாதிரி வாய் புற்றுநோய் வர்றோங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுதான் எனக்கு ஒரு முக்கியமான மெசேஜாக நான் கொடுக்க விரும்புகிறேன். நம்ம மற்றது நிறையா இருக்குது. இப்போ ஷார்ப் டூத்தும்பாங்க, பல்லு ரொம்ப கூர்மையாக இருந்து அது இந்த நாக்கில் உரசி இல்லை கன்னத்தில் உரசி வருஷ கணக்கில் அப்படி ஆச்சுன்னா அது புற்றுநோயாக மாறும். ஸோ ஏதாவது கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் பல் டாக்டர் போய் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணணும், இல்லை அந்த பல் எடுத்துறது கூட நல்லது. அது ஒரு முக்கியமான காரணம். இது கூட கம்பைன் பண்ணி நம்ம ஸ்மோக்கிங் ஹேபிட், டுபாக்கோ வச்சுறது அந்த புகையில வச்சு பதுக்கிடுவாங்க, கன்னத்தில் வச்சு ஒதுக்கிடுவாங்க. அந்த ஹேபிட்லாம் எல்லாமே வாய் புற்றுநோய் உண்டு பண்ணும். அப்புறம் இன்னொரு என்னென்னா வைரஸ் பேஸ்ட், இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இருக்குது. அது வந்து இந்த கேன்சர், சில கேன்சர்ஸ்க்கு வந்து காஸ் பை வைரஸஸ். இப்போ சர்வைக்கல் கேன்சர் சில வைரஸஸ், இப்போ மவுத் கேன்சர்ஸ், எஸ்பெஷலி த பேக் ஆஃப் த மவுத் கேன்சர்ஸில் வைரஸ் இன்ஃபெக்ஷன் வர்றது. ஒரு வைரஸ்லாம் ஒரு கேன்சர் வரும், அதுக்கு இப்போ வேக்சின் இருக்குது. ஓகே. இப்போ இதெல்லாம் மேண்டேட்ரி. இப்போ கொரியா எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹெச்பி வேக்சின் வந்து மேண்டேட்ரி. ஸோ ரைட் ஃப்ரம் சில்ட்ரன் ஃப்ரம் 17-18 இயர்ஸில் போடுறாங்க அந்த வேக்சின். ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் அது இருக்குது அந்த மவுத் கேன்சர்ஸுக்கும். பட் நம்ம ஊரில் இந்த பழக்க, ஏன்னா அது ஹேபிட் வெரி வைட் ஸ்ப்ரெட் ஹேபிட், இந்த பான் வகைகள் போடுறது. பாப்புலேஷனும் யங் பாப்புலேஷன், யங் கேன்சர், மவுத் கேன்சர்ஸ் நம்ம ஊரில் நிறையா பார்க்குறது இதனால தான் மெயின் ரீசன். ஓகே. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். Super. Thank you for giving us that awareness. I want to finally wrap up this podcast with one ரொம்ப ஜென்யூனான கொஸ்டின்னே வச்சுக்கோங்களேன். ஒரு 40-45 வருஷத்துக்கு மேலே நீங்கள் இந்த துறையில் இருக்கீங்க. ஒரு 10 வருஷம் ஆனாலே நிறையா பேருக்கு வந்து ஒரு கரியரில் இருக்கும்பொழுது சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நாட்டனஸாக இருக்குது, போர் அடிக்குது, என்ன இதையே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு டென்டல் சர்ஜனாக இவ்வளோ லீடிங்காக இவ்வளோ விஷனரியாக இருக்கிறதுக்கு உள்ள உத்வேகம், அந்த எக்ஸைட்மெண்ட் என்ன டாக்டர்? 2 முக்கியமானதுங்க. ஃபர்ஸ்ட் இஸ் பேஷன்ஸ் அண்ட் செகண்ட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து எப்படின்னா நம்ம ஏதாவது புதுசாக பண்ணணும், கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அதில் தான் செடேஷனாக நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் சென்னையில். செடேஷன் ஃபார் சில்ட்ரன் அண்ட் ஃபார் அடல்ட்ஸ். ஒரு ஸ்பெஷல் இம்ப்ளான்ட் இருக்குது, ஜைகோமா இம்ப்ளான்ட் அப்படின்னு. இப்போ மேல் தடையில் பல்லு இல்லாதவங்களுக்கு இம்ப்ளான்ட் பண்ணணுன்னா, சிலருக்கு இம்ப்ளான்ட் பண்ணணுன்னா எலும்பு இருக்கணும், அதில் எலும்பே இருக்காது சிலருக்கு. அப்போ என்ன பண்ணுவேன், நான் இந்த இடுப்புலேருந்து போன் எடுத்து மேல் தடையில் ஃபிக்ஸ் பண்ணி கிராஃப்டிங் பண்ணி ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி அப்புறம் அதில் இம்ப்ளான்ட் பண்ணி ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி அப்புறம் பல்லு கட்டுறது. சும்மா அந்த டைமில் ஒரு 40 years old லேடிக்கு அது பண்ணேன். அப்புறம் ஒரு புது டெக்னாலஜி வந்தது, இந்த ஜைகோமா இம்ப்ளான்ட்டுன்னு. அதாவது இந்த கிராஃப்ட்லாம் பண்ண மேல் தாடையில் எலும்பு இல்லைன்னா இங்கேருந்து பக்கத்து இது வந்து சீக் போன், ஜைகோமா போன்,
கொஞ்சம் லாங்கர் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணி கிராஃப்டே இல்லாமல் அதுவும் இம்ப்ளான்ட் பண்ணி அடுத்த நாள் பல்லு கொடுத்துடலாம். அந்த டெக்னாலஜி வந்தோடனே நானும் என் கொலீகும் போய் ஜெர்மனியில் போய் படிச்சுட்டு வந்துட்டு we did the first Zygoma implant in India in 2007. Wonderful. இன்னைக்கு வந்து we are the highest, more than 1,000 Zygoma implants. We are the highest in Southeast Asia. Super. So அது வந்து ஒரு பெரிய, see, we went for helping a patient, but then you do something in a large volume, then you publish, ஒரு peer recognition. இப்போ அதை தாண்டி இப்போ we are going on a pioneering path. We are doing a technique which is not in the Zygoma implantலயே ஒரு 3-4 டெக்னிக் இருக்குன்னு வைங்க. We have created a new technique and we have published it last November. So நம்ம ஒரு இன்னோவேட்டிவாக ஒன்று பண்ணி இந்தியாவிலேருந்து ஒரு புது டெக்னிக் வேர்ல்டுக்கு போகுதுன்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட், ப்ரவுட் ஃபீலிங், வெரி ப்ரவுட் ஃபீலிங். நம்ம இன்னோவேஷன் we are second to none in the world. அது மாதிரி இது போது. ஸோ இந்த மாதிரி although patient is central, இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். We are able to get technology in, we are able to move the technology forward. இப்போ நேவிகேஷன் வந்திருக்கு. ஸோ வெரி எக்ஸைட்டிங் technology coming into dentistry, especially in implantology, is a huge impact. So பேஷண்ட்டையும் ஹெல்ப் பண்ணுறோம், நமக்கும் we are getting, what shall I say, motivated. We are kept in the cutting edge of technology. நான் இந்த நேவிகேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சர்ஜரி நேவிகேஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. we are a little older. ஒரு 25-year-old doctor would have got it in 15 minutes. எனக்கு 45 minutes ஆச்சு. By the time நான் 5th patient பண்ணும்போது I could finish it in 15 minutes. Super. So it's like playing with toys, new toys. And அங்கே என்னென்ன பேஷண்ட்டை பார்த்து ஆப்ரேட் பண்ணுவோம், இப்போ கம்ப்யூட்டரை பார்த்து ஆப்ரேட் பண்ணுறோம். அதான் டிஃப்ரென்ஸு. அந்த ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன். It's very, you think you can't do it, when you can do it you feel about 20 years younger. So you feel very excited. So patient centrala வச்சு we keep doing this. அதே பேஷண்ட்ஸில் over the years we started saying some patients can't afford the same treatment because technology is expensive. Correct. Implants are expensive. How can we help those patients? அப்படின்னு ஒரு இது பண்ணி we set up a charity as a research foundation. So where, because it's a research foundation recognized by Government of India, I get lot of subsidy, we get donations for it. Implant companies come and give us materials to do free. Super. So I pass on that benefit to them. இது ராமகிருஷ்ணா மிஷனோட நீங்க சேர்ந்து பண்ற விஷயமா? Ramakrishna Mission is one of them. See, when we tied up with Ramakrishna Mission, they are quite close to our place. இப்போ அவங்க வந்து they got a very nice dental facility and they got good doctors. But ஒரு லெவலுக்கு மேலே அவங்க டெக்னாலஜி இது பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் a very very specialized field. They have to take care of all the patients. அந்த இதுக்கு அவங்க அந்த ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி வேணும் அப்படிங்கும்போது we offered our help. Excellent. You're close by, you send them here. We'll do the same thing. So இது ஆக்சுவலாக நாங்கள் 1000 Zygoma implants பண்ணோன்னா we took a pledge that we'll do 10%, 100 Zygoma implants free. Oh, lovely. அதுதான் அவங்க கிட்ட போய் we did a pledge with them. Lovely. அப்போ the head of Ramakrishna worldwide, he came here for a function. Super. So Swami Gautamanandaji. So with him we signed that pledge. But he was so, what shall I say, to the thing, he said, doctor, you are saying 100, why don't you do 1,000 free Zygoma? அவர் அப்படி கேட்டாரா? So I was so impressed. See how shrewd and I see how he is thinking of the poorer people and you reach everybody. நான் 100 pledge பண்ணேன், he is saying you must do more. சிரிச்சுக்கிட்டே டெஃபினெட்லி சுவாமி அப்படின்ட்டு. ஸோ we are tied up with them from that point of view, technology update and doing பயங்கர ஒரு மனநிறைவு கொடுக்கும்ல இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது. Can you please tell us about it? அது வந்து it's a completely different feeling when you can help such patients. Like I said, this girl who did medicine and then I had a patient who came from Switzerland. All teeth are bad and Switzerland அந்த டைமில் அவங்க சுவிட்சர்லாந்து அவர் இருந்த ஊரில் Zygoma இம்ப்ளான்ட்டை யாரும் பண்ணுறதில்ல. ஸோ அவர் வந்து சரி நம்ம தமிழ்நாட்டுக்கு போகலாம், இல்லை ஸ்ரீலங்காவில் போய் பண்ணலாம், நம்ம ஊர் நமக்கு தெரிஞ்ச வழக்கம்லாம் இங்கே போகலாம் அப்படின்ட்டு he came and unfortunately got a bit misled. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ண முடியல, வேறு யார்ட்டையோ பண்ணிவிட்டு ப்ராப்ளத்தோடு வந்தார். யூ won't believe it-ங்க. அவர் ஒரு came out of a hospital wearing that hospital gown, IV லைனோட வந்து நான் பேஷண்ட் பார்த்துட்டு திருப்பி உள்ளே வந்து அப்படியே ஃபெல் அட் மை ஃபீட். என்ன மன்னிச்சிருங்க டாக்டர், நான் உங்கள் பண்ணிடக்கூடாது, நான் ஏன் போயிட்டேன், இது எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன ப்ராப்ளம் இல்லை, இது பண்ணணுன்னு சொல்லி கொண்டு போனாங்க, சரியாக பண்ண முடியல அவங்களால.
எல்லாமே எனக்கு என் லைஃபே போயிடும் போல், நான் தனியாக வந்து பண்ணிடலான்ட்டு என் ஒய்ஃபும் வரல, சில்ட்ரன்லாம் அங்கே அவங்களுக்கு எக்ஸாம் விட்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நான் எல்லாம் செலவு பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றும் பணம் இல்லை, என் பாஸ்போர்ட் வச்சுக்கிடுங்க. எது க்ரைங் ஒன்று அடல்ட். எனக்கு ஒன்றுமே, நான் சொன்னேன் ஜஸ்ட் ரிலாக்ஸ், அட்மிட் ஆயிருங்க முதல்ல, ஐ வில் ஸ்பீக் டு யுவர் ஃபேமிலி. ஏன்னா நான் மயக்கம் கொடுத்து பண்ணணும் ஏதாவது ட்ரீட்மெண்ட், நான் பண்ணுறேன், நல்லா டைம் பண்ண முடியும், ரிலாக்ஸ் பண்ணுங்கள் முதல்ல, அட்மிட் பண்ணிவிட்டு ஐ கால்ட் ஹிஸ் ஒய்ஃப். அவங்க அழுறாங்க, சுவிட்சர்லேருந்து இவர் இந்த மனுஷன் தனியாக வந்துட்டார், என்னையும் கூப்பிட்டு போல, இந்த சிங்கள தமிழில் அவங்க புலம்புறாங்க. என்ன பண்ணி சொன்னேன், நான் ஆப்ரேட் பண்ணணும், ஆனால் யாராவது உங்களுக்கு ரிலேட்டிவ் யாராவது இருக்கணும் கூட, நீங்கள் வர முடியும்னா வேறு யாராவது, அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா, சரி அனுப்புங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அதை ஆப்ரேட் பண்ணி 3ஆவது நாள் பல்லு கொடுத்து, அவர் வந்து இல்லை அவங்க சொன்னாங்க இந்த சைகமா இம்ப்ளான்ட் பண்ண இல்லை ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம், சரி அதெல்லாம் விடுங்க, என் மேலே நம்பிக்கை இருந்தால் பண்ணுங்கள். நீங்கள் நெட்லலாம் பார்த்துருப்பீங்க, சைகமா இம்ப்ளான்ட் இஸ் அக்செப்டட் ட்ரீட்மெண்ட் வேர்ல்டு வைட், உலகம் ஃபுல்லாக, அது கரெக்டாக பண்ணணும், இது பண்ண அவ்வளோதான். இல்லை எனக்கு நம்பிக்கை, முடிச்சுட்டு போனார். இப்போ வந்து கரெக்டாக 8 years ஆகுது பண்ணி. ஓகே. எவ்ரி இயர் he makes a visit with his family. எவ்ரி பொங்கலுக்கு எனக்கு க்ரீட்டிங்ஸ் வந்து முதல் க்ரீட்டிங் அவர்கிட்ட தான் வரும், அந்த ஃபேமிலிகிட்ட இருந்து. ஸோ now it become international. So in a couple of weeks we're going to do a big surgery event which is going to be telecast to the Singapore Doctors Association. So first time somebody is going to watch an Indian surgery, an implant surgery in a country like Singapore, which is also very advanced, right? Yeah. So they want to learn. So you won't believe it, இன்னைக்கு மார்னிங் தான் we finalized the program. So it's very exciting அந்த மாதிரி. Then we started an international association for implantology worldwide. அதில் I am in the board of directors. Wow. And I'm starting their international journal. I'm the editor-in-chief அதுக்கு. Then the Asian Association of Maxillofacial Surgery, I was their president for 2 years, the first person from South India. So very active in the teaching, continuing education, research, innovation. That keeps me very excited now. சில நைட்டில் தூங்க முடியாது, ஒரு தாட் வந்துடும், போய் எழும்பி கிட்டுக்கிட்டுன்னு ஏதாவது எழுதுவேன். அதுதான் கேட்க வந்தேன், உங்களுக்கு டைம் எப்படி இருக்கு? அப்துல் சலாம் சொல்லுவார், கலாம் டோல், நோ ட்ரீம்ஸ் ones that don't let you sleep in it. Right. And the mari, so you get this and ideas and thoughts and you won't be able to sleep out of there. 3 மணிக்கு முடிச்சு அதை எழுத ஆரம்பிச்சேன்னா அது தூக்கவே முடியாது. அப்புறம் I'll be awake till right. So it's very, அதான் the combination of this, ஒரு பக்கம் service and patients work, this is another very exciting thing for me, education and training youngsters சுத்தி இருந்தாங்கன்னா you feel very motivated, you feel younger. Yeah. So it's very exciting that way. So you're balancing out both. And having a full life, and clearly உங்க லைஃப்ல வந்து purpose இருக்கு, professional dignity இருக்கு. I think there's so much of unconditional love that you're getting. And பெரிய பிளான்ஸ் வச்சிருக்கீங்க ராஜல் டென்டல் கேருக்கு வந்து 2026ல. அது மென்மேலும் நீங்கள் எதிர்பார்க்குறத விட ரெட்டிப்பு 3 மடங்கு ஜாஸ்தி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நேரத்தில் என்னோட விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ த டைம் அண்ட் ரொம்ப ஆனஸ்ட்டாக உன்னதமாக உங்கள் மைண்டில் இருந்தது எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ரம்யா. கடைசியில் எல்லாம் கடவுள் செயல் அப்படிம்பாங்களா, அதான் முக்கியம். நம்ம எதனாலும் மேன் ப்ரொப்போசஸ் காட் டிஸ்போசஸ் மாதிரி, நம்ம எதனாலும் பிளான் பண்ணால் கடைசியில் கடவுள் வழி தான். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ டாக்டர் ஃபார் யோர் டைம்.